வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, உலர்த்துதல், பூச்சி விரட்டி அடித்தல், உப்பள பணிகள், செங்கல் சூளை பணிகள், பொது பணிகள், கட்டிட பணிகள், சாலை பணிகள் மற்றும் தூர்வாரும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னெச்சரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மே 28 புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முதலிலே அறுவடை விவசாயிகள். டெல்டா மாவட்டங்களில் நெல் அறுவடை மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோடை நெல் அறுவடை. இந்த நெல் அறுவடை ஏற்கனவே பெய்த மழையில் சாய்ந்து கதிர் தண்ணீருக்குள் சேற்றில் படிந்திருக்கிறது. சில இடங்களில் முதிராமல் அப்படியே விழுந்த காரணத்தினாலே முதிருமா என்று எதிர்நோக்கி இருக்கிறார்கள், அறுவடைக்கு காத்திருக்கிறார்கள். அதே போல எள் கடந்த மழையில் முற்றிலுமாக 3 சுற்று விதைப்பு செய்து 3ம் சோர்ந்து விட்டது, நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. இன்னும் ஒரு சில இடங்களில் மட்டும் எள் அறுவடை செய்யும் அளவிற்கு முதிர்ந்து கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே அறுவடை செய்த எள்ளை பட்டறையில் வைத்திருக்கிறார்கள். முழுமையாக உலர்த்த முடியாத ஒரு வெயில் இல்லாத நிலை. இந்த நிலையில் இன்றைக்கு அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்கு மேல் மாலையில் தூறல் சாரல் வரும். கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்கு. உறுதியாக நாளை 29ஆம் தேதியும் அடுத்த நாள் 30ஆம் தேதியும் மாலை இரவில் மிதமான மழைப்பொழிவு எல்லா மாவட்டங்களுக்குமே தெரிகிறது. குறைந்தபட்சம் நனைக்கும் மழைப்பொழிவு எல்லா ஊருக்குமே தெரிகிறது. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும், குறிப்பாக வட கடல் ஓரம், வட உள் மாவட்டங்கள், கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், ஒட்டுமொத்த கேரள எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள், இதெல்லாம் மழை கண்டிப்பாக இருக்கு. டெல்டாவிற்கு, தெற்கு டெல்டாவிற்கு உறுதியாக இருக்கு. மத்திய டெல்டாவுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். வடக்கு டெல்டாவில் இருக்கு. தென் மாவட்ட கடலோர பகுதி வரைக்கும் இருக்கு. இப்போ குறைந்தபட்ச மழைப்பொழிவு மிதமாகவோ லேசாகவோ இருக்கும். நாளை 29, மறுநாள் 30. இன்றைக்கு மாலை இரவிலே தூறல் நனைக்கும். 29, 30ஆம் தேதி சற்று கனமழை முதல் கனமழை வரைக்கும் கூட தெரிகிறது. குறிப்பாக வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கு உறுதியாக தெரிகிறது. டெல்டாவிலும் ஆங்காங்கே தெரிகிறது. தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே தெரிகிறது. அப்போ அறுவடை விவசாயிகள் இன்றைய விட நாளையும் நாளைய மறுதினமும் மதியமே மாலையோ மழை வந்துவிடும் என்கின்ற அமைப்பு இருக்கிற காரணத்தினாலே மேற்கு தொடர்ச்சி மலையிலாம் நான் ஸ்டாப் ரெயின் கொடுக்க போகுது. இப்பவே அப்பாச்சி கொண்டிருப்பதில் மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. நான் ஸ்டாப் ரெயின், இடைநில்லா மழை பொழிவு 29, 30 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கணவாய் காற்று பகுதிகளிலையும் மலைப்பகுதிகளிலையும் கொடுக்க போகிறது. இதை தாண்டி தான் மாலையில் இரவில் கடலோரம் வரும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் 24 hours 2 நாள் 48 hours கண்டினியூ ரெயின் இருக்கு, கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய அறுவடையை திட்டமிட்டுக் கொள்ளணும். கடலோரம் வரும்போது மட்டும் மாலை இரவு மேற்கு தொடர்ச்சி மலையில் 24 மணி நேரம், 2 நாள் 48 மணி நேரம் மழை இருக்கு. அடுத்தபடியா உலர்த்துதல். இன்றைக்கு நல்லா உலர்த்தலாங்க. இன்னைக்கு மதியம் வரைக்கும் கூட வெயில் இருக்கும். ஆனால் நாளையிலிருந்து 2 நாட்களுக்கு உலர்த்துதல் என்பது மிக சவால். உலர்த்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். கடும் காற்று மேற்கு திசையிலிருந்து இருக்கும். பாலக்காட்டு கணவாயிலையும் மைசூரில் இருந்து வரக்கூடிய காற்றும், காற்று பகுதிகளையும் கணவாய் பகுதிகளையும் காற்று இருக்கும். அது டெல்டா வழியாக ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று போல சாரலை கொண்டு வரும், மேகத்தை கொண்டு வரும், மழையை கொண்டு வரும். வங்கக்கடலோரம் வரைக்கும் மழை உண்டு. மாலை இரவிலே வந்தாலும் காலையிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறலை கொடுக்கும். 29, 30ஆம் தேதி இன்றைக்கு விரைந்து உலர்த்தி மூடி பாதுகாத்திடுங்கள். 29, 30 முடியாது. 31ஆம் தேதி மதியம் வரைக்கும் அந்த மழை வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக பெரும்பாலும் மழை மேற்கே தான், கிழக்கே வரும்போது தீவிரம் குறைந்திருக்கும். இருந்தாலும் உலர்த்துவதலை, உலர்ந்த தானியத்தை நனைக்கும். பூச்சி விரட்டி அடித்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மதியம் வரை வாய்ப்பு இருக்கு. மாலை கூட வாய்ப்புண்டு. ஆனால் இன்றைக்கு ஒரு நாளை பயன்படுத்திங்க. ஆனால் நாளை மறுநாள் முயற்சி செய்ய வேண்டாம். 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 3-4 நாட்களுக்கு உங்களுக்கு பூச்சி விரட்டி அடித்தலுக்கு முழுமையான சாதகம் உங்களுக்கு வழங்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா
செங்கல் சூளை பணி இப்போ எதுவும் செய்ய முடியாது. ஜூன் முதல் வாரத்தில் நீங்கள் பணியை லேசாக தொடக்கலாம். ஜூன் முதல் வாரத்தில் உங்களுடைய பணியை செய்யலாம். ஆனால் ஜூன் 2வது வாரத்திலிருந்து மழை தீவிரமடையும். உப்பள பணிகள், வேதாரண்ய உப்பள பணி கடந்த மழையில் கடுமையாக பாதிப்படைந்தது. தற்பொழுது பாத்திகளை சரி செய்து உப்பு உற்பத்திக்கு தொடங்கி கொண்டிருக்கீங்க. இதில் 29, 30ஆம் தேதி மழை என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கும். கண்டிப்பாக 29, 30ஆம் தேதி 2 நாளும் ஒரு அரை மணி நேரமாவது லேசான மிதமான மழையாவது பெய்யும். சற்று கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது. அகசியம்பள்ளி பகுதிகளில், தூத்துக்குடி மாவட்டத்திலேயும் லேசான மிதமான மழை வாய்ப்பு இருக்குது. அதிராமப்பட்டினம், மணமேல்குடி உப்பள பகுதிகளுக்கும் லேசான மழை வாய்ப்பு இருக்கிறது. மிதமான மழையாவது பெய்யும். இதை விட கூடுதல் மழை மரக்காணத்திற்கு காத்திருக்கிறது. மரக்காணத்திற்கு மிக கனமழை பொழிவு காத்திருக்கிறது. ஆங்காங்கே கனமழை பெய்யும். ஓரிடங்களில் மிக கனமழை பொழிவும் தெரிகிறது. கடலோரத்தில் அதாவது 8 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம். கண்டிப்பாக 5 சென்டிமீட்டர் மரக்காணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 29 அல்லது 30ஆம் தேதி. பழவேற்காடு தடா ஆரம்பாக்கத்துக்கும் நல்ல மழை இருக்குது. 29, 30ஆம் தேதி. ஆக தற்பொழுது வரக்கூடிய மழை 29, 30ஆம் தேதி தடா ஆரம்பாக்கத்திற்கும் கண்டிப்பாக உண்டு. மரக்காணத்திற்கும் கண்டிப்பாக உண்டு. அகசியம்பள்ளிக்கு மிதமான மழை பொழிவு உறுதியாக தெரிகிறது. லேசான மழை 100% உறுதி. தெற்கே தூத்துக்குடிக்கும் நனைக்கும் மழை லேசான மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பணி செய்திட வேண்டும். அடுத்தது சாலை பணிகள். இன்றைக்கு விரைந்து சாலையை போட்டுருங்க. இன்றைக்கு இரவு லேசான மழை இருக்கு. நாளையும் நாளை மறுநாளும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் மேகமூட்ட வானிலை. மாலை இரவு கண்டிப்பாக டெல்டா மற்றும் வடகடலோரம் வரைக்கும் மழை இருக்கும். நாளை வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம் கண்டிப்பாக மழை உண்டு. 29, அடுத்த நாள் 30ஆம் தேதி. 31ஆம் தேதி அதிகாலை வரை வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கும், 31ஆம் தேதி மதியம் வரை மத்திய மாவட்டங்கள் டெல்டாவிற்கும், 31ஆம் தேதி இரவு வரை தென் மாவட்டங்களுக்கும், 24, 48 மணி நேரம் மழை பொழிவு காத்திருக்கிறது. 29ஆம் தேதியும் 30ஆம் தேதி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக தூர்வாரும் பணிகள். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வரக்கூடிய 29, 30ஆம் தேதி அதீத மழைப்பொழிவு தெரிகிற காரணத்தினாலே கபினி அணை நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கபினி அணை நிரம்பி மேட்டூருக்கு நீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் 29, 30ஆம் தேதி கனமழை காத்திருக்கிறது. ஆக மேட்டூருக்கு நீர் வரத்து 29, 30ஆம் தேதி அதிகரிக்க இருக்கிறது. அது 3ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து காணப்படும். இதன் காரணமாக மேட்டூர் ஜூன் முதல் வாரத்திலேயே நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஜூன் முதல் வாரத்திலேயே திறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஜூன் 5, 6 தேதிகளிலேயே மேட்டூர் அணை திறக்கும் சூழல் ஏற்படலாம். ஜூன் முதல் வாரத்திலேயே அணைகள் நிரம்பலாம். அதாவது கபினி அணை கண்டிப்பாக நிரம்பும், மேட்டூர் அணை கண்டிப்பாக நிரப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வரக்கூடிய 30ஆம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை தான் கர்நாடகாவில். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும். இருந்தாலும் 30ஆம் தேதி பெய்யக்கூடிய மழை கபினி அணைக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி தான் வரும். அங்கிருந்து திறந்து விடப்படக்கூடிய நிலையில் 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரை வரும். 5ஆம் தேதி 6ஆம் தேதி மேட்டூர் அணை நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்றே திறந்து விடப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக தூர்வாரும் பணியை விரைந்து முடித்திட ஒரு ஆலோசனையாகவும் ஒரு பணிவான வேண்டுகோளாக வைக்கிறேன். கண்டிப்பாக மேட்டூர் அணை முதல் வாரத்திலேயே நிரம்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.